நமஸ்தே. விசாரத் பூர்வாது சரவணா கைடில் உங்களுக்கு எடுக்கிறேன். டெப்டி கலெக்ட்ரி அப்படிங்கிற சாரான்ஸ் இப்போ பார்க்கலாம். பிரஸ்தாவனா கஹானி தத்துவோं को लेकर विद्वानों में मतभेद है. இந்த ஸ்டோரியோட பிரின்சிபலை வச்சு பார்த்தோம்னா ரைட்டருங்களுக்குள்ள டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஒப்பீனியன் இருந்திருக்கு. यहाँ बहुमान्य तत्वों के आधार पर இதில் அதிகமாக எந்த பிரின்சிபல் ஓகேன்னு சொன்னாங்களோ அதை பேஸாக வச்சு இந்த டெப்டி கலெக்ட்ரி அப்படிங்கிற கதையோட கிரிட்டிசிசம் கியா ஜாத்தா. கிரிட்டிசிசம்னா நல்லது கெட்டதை ஆலோசனை பண்ணுறது. கிரிட்டிசிசம் கி ஜாத்திக பண்ணியிருக்காங்க. लेख परिचय பார்க்கலாம். डेप्टी कलेक्ट्री नामक कहानी श्री अमरकांत जी की कहानी है. இந்த டெப்டி கலெக்ட்ரி அப்படிங்கிற ஸ்டோரி அமர்காந்த் அவர்களுடைய ஸ்டோரி. 1942 में 42 के स्वतंत्रता आंदोलन में भाग लेने के लिए आपने अपनी पढ़ाई छोड़ दी. இவர் இந்த அமர்காந்த் ஜி அவர்கள் 1942 சுதந்திர போராட்டத்திற்காக அவர் படிப்பை பாதியிலே விட்டுட்டாராம். 1948 में आगरा के दैनिक पत्र सैनिक के संपादकीय विभाग में आपने नौकरी की. இவர் நம்ம ரைட்டர் அமர்காந்த் அவர்கள் 1948 தைனிக் பத்ர சைனிக் அப்படிங்கிற அந்த ப்ரெஸ்ஸில் சம்பாதக்கிய விபாக் எடிட்டரல் டிபார்ட்மெண்ட்டில் இவர் எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கார். अमृत पत्रिका, भारत, कहानी आदि पत्रिकाओं के संपादकीय विभागों में आपका संबंध रहा. இன்னும் இந்த பத்திரிகையில் கூட அவர் எடிட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்த்துருக்கார். शीर्षक नारायण के डेप्टी कलेक्ट्री बनने की तैयारी ही यही कहानी है. இந்த நாராயண்ஜி அவர்கள் டெப்டி கலெக்டரி बनने ही तैयारी, அவர் டெப்டி கலெக்டர் ஆகிறது தான் இந்த கதையோட முழுக்க ஸ்டோரியை. அவர் எப்படி டெப்டி கலெக்டர் ஆனார் அதுதான் இந்த ஸ்டோரி. इसलिए इस कहानी के लिए डेप्टी कलेक्ट्री ही उत्तम शीर्षक है. அதனால் இந்த கதைக்கு தலைப்பு டெப்டி கலெக்ட்ரி அப்படிங்கிற தலைப்பு ரொம்ப கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானிக்கா சாரான்ஸ் இப்போ பார்க்கலாம். ஷகல்தீப் பாபு முக்தார்தே. ஷகல்தீப் பாபு அப்படிங்கிறவர் அந்த நாராயண்ஜியோட அப்பா. டெப்டி கலெக்டர் ஆகிறார் இல்லையா, அவருடைய பிதாஜி. அவர் முக்தார்தே அப்படின்னா லீகல் அட்வைஸராக இருந்திருக்கார். உன்கி உமர் 50 के ऊपर थी. அவருடைய வயசு 50 தாண்டிருச்சு. उसका बेटा नारायणन डेप्टी कलेक्ट्री परीक्षा के लिए तैयारी कर रहा था. அவருடைய பையன் டெப்டி கலெக்ட்ரி அந்த ஜாபுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்கார். 2-3 बार परीक्षा देकर फेल हो चुका था. அவர் ஆல்ரெடி 2-3 டைமு பரீட்சை எழுதி ரிசல்ட் ஃபெயில் ஆகிடுச்சு. இஸ் பார் கடி மெஹனத்து கர் ரஹா தா. இந்த டைம் ரொம்ப டஃப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுறார். परीक्षा में बैठने के लिए आवेदन पत्र बेचना था. பரீட்சாவில் உட்கார்றதுக்காக ஒரு அப்ளிகேஷனை போடுறதுக்கு நாள் நெருங்கிடுச்சு. பேச்சினானா அனுப்பி வைக்கக்கூடிய நாள் ஆயிடுச்சு. குச்சு பைசேக்கு ஜரூரத்து படி, அவருக்கு காசு தேவைப்பட்டுருக்கு. அப்ளிகேஷன்லாம் வாங்கணும் இல்லையா, அதுக்காக ஃபீஸ் கட்டணும், அதுக்காக பணம் தேவைப்படுது. ஷகல்தீப் பாபுக்கு பத்னி நே ருப்பையா மாங்காத்தோ. அவர் ஷகல்தீப் பாபுடைய ஒய்ஃப் அவங்கக்கிட்ட கேட்குறாங்க, ஷகல்தீப் பாபுக்கிட்ட பையனுக்காக அப்ளிகேஷனுக்கு பணம் கட்டணும் அப்படின்னு கேட்குறாங்க. பெஹலே உன்ஹோனே ருப்பே தேனே சே மனா கருதியா. ஃபஸ்ட்டு எதுவுமே அவர் பணம்லாம் கட்ட முடியாது அப்படிங்கிற மனா கருதியானா நாட் ஓகே, பணம் கட்ட முடியாதுன்னு சொல்கிறார். ஃபிர்வே பஹர் சலே கயே அப்படின்னு சொல்லிவிட்டு டக்குன்னு அவர் வெளியே போயிட்டாராம். ஷகல்தீப் பாபு घर लौटकर अपनी पत्नी जमुना से पास गए. ஷகல்தீப் பாபு திரும்ப வீட்டுக்கு வராரு. घर लौटकर अपनी पत्नी जमुना के पास गए. அவங்க ஒய்ஃப் ஜமுனா கிட்ட போகிறாரு. उन्होंने माफ़ी मांगी, மன்னிச்சிருக்குமா அப்படின்னு சொல்கிறாரு ஒய்ஃபுக்கிட்ட. फिर आवेदन पत्र बेचने के लिए रुपये दिए.
அப்புறம் அப்ளிகேஷனுக்காக பணத்தை கொடுக்குறாரு, பையனுக்கு அப்ளிகேஷனுக்காக ஒய்ஃப்கிட்ட பணத்தை கொடுக்குறாரு. नारायण उसी दिन डिप्टी कलेक्टर की फीस और ஃபாரம் बेच दिए. நாராயண் அதே நாளில் டக்குன்னு வேகமாக அப்ளிகேஷன்லாம் ஃபில்லப் பண்ணி பணத்தை கட்டிட்டார் பையன். நாராயணன் ஜி दौड़ परीक्षम करने लगा. தோடு பரீட்சம் கர்னே லகானா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறார் இந்த டைமு. அப்பா இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு காசு கொடுக்குறாங்களோன்னு நினச்சி என்னவோ தெரில, நல்லா படிக்க ஆரம்பிச்சிட்டாராம் அந்த பையன். शकलदीप बाबू अपने बेटे के लिए सिगरेट खरीद देते थे. அவங்க பையனுக்காக சிகரெட்டெல்லாம் வாங்கி கொடுக்குறாராம். படிக்க உட்கார்ந்துருக்கும்போது ஐஸ் வைக்கிறாரு, பிடிச்சதெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாராம் பையனுக்கு. சிகரெட் खरीद कर देते थे, மேவே खरीद कर लाते थे. மேவேனா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ரோज मंदिर जाकर भगवान से प्रार्थना करते थे. டெய்லியும் கோயிலுக்கெல்லாம் போய் கடவுள்கிட்ட ப்ரேயர்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அவங்க அப்பா शकलदीप बाबू. काशी से डिप्टी कलेक्टर की परीक्षा का प्रवेश पत्र आया. காசியிலேருந்து டெப்டி கலெக்டருக்கு என்ட்ரன்ஸ் பாஸ் நுழைவுச்சீட்டு வந்துருச்சு. जब नारायणन रेलवे स्टेशन गया तब शकलदीप भी उनके साथ गए. நாராயணன் எக்ஸாம் எழுதுறதுக்காக ரயில்வே ஸ்டேஷன் போகிறாரு காசிக்கு. கூடையே शकलदीप பாபா அவங்க அப்பாவும் கூடையே சாத்து கயேனா கூடையே போகிறாரு. வே ராதா சுவாமி கா பிரசாத் சாத் லே கயே. அவங்க டேடி வந்து शकलदीप பாபு வந்து ராதா சுவாமியோட பிரசாதம் கோயிலேருந்து பிரசாதத்தை வாங்கிக்கிட்டு கையில் கொண்டுட்டு போயிட்டுருக்காரு. மகர் தேனா பூல் கை. ஆனால் அங்கே போய் பையனுக்கு கொடுக்கறதுக்கே மறந்துட்டாராம். ஜப் ரயில் चलने लगी, ரயில் வந்துருச்சு. तब उन्होंने रेल के साथ दौड़ते दौड़ते वह प्रसाद नारायण को दिया. மறந்துட்டு டக்குன்னு அவருக்கு ஞாபகம் வந்திருக்கு, ரயில் ஸ்டார்ட் ஆனோடனே வேகமாக ஓடி ஓடி போய் அந்த பிரசாதத்தை எப்படியோ பையன்கிட்ட கொடுத்துட்டாராம். काशी से लौट आकर नारायण ने कहा कि उन्हें परीक्षा खूब लिखा है. பையன் வந்து காசியிலேருந்து திரும்பி வந்து நாராயணன் வந்து அந்த शकलदीप பாபு டேடி கிட்ட சொல்கிறாரு, நான் எக்ஸாம் வந்து खूब लिखी, நல்லா பண்ணினேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. कुछ समय बाद साक्षात्कार इंटरव्यू பண்ணுறவங்க அவர் கேலியே नारायण को काशी बुलाया गया. இன்டர்வியூ பண்ணுறதுக்காக நாராயணன் வந்து காசி கூப்பிட்ருக்காங்க. शकलदीप பாபு பிரசன்னத்தை ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நாராயணன் சாட்சாத்கார் கேலியே காசி கயா. இன்டர்வியூக்காக காசிக்கு போயிட்டார். உன்னே சாட்சாத்கார் காஃபி அச்சா தியா. அவர் அந்த இன்டர்வியூவும் ரொம்ப நல்லா இன்டர்வியூவும் முடிச்சுட்டு வந்துட்டார், திரும்பி வந்துட்டார். कुछ समय बाद डिप्टी कलेक्टर का நத்தீஜா நிக்கலா. நத்தீஜானா ரிசல்ட்டு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் டெப்டி கலெக்டரோட ரிசல்ட் வந்துருச்சு. 10 लड़के को नौकरी मिलने वाली थी. ஒரு 10 பேர்த்துக்கு வந்து வேலை கிடைக்க போகுது. 10 लड़कों को नौकरी मिलने वाली थी. नारायण का नाम सोलाग्वा था. அவரோட பேர் வந்து சோலாக்வா. ஒரு 16 பேரில் 16வது பேரில் இருந்திருக்கு. शकलदीप बाबू एक दोस्त ने कहा कि शकलदीप बाबू के एक दोस्त ने कहा कि कुछ लड़के मेडिकल टेस्ट के लिए नहीं आएंगे. शकलदीप பாபுவோட நண்பர்கள் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு கொஞ்சம் பசங்க வரமாட்டாங்க. कुछ लड़के कलेक्ट्री में चले जाएंगे. கொஞ்சம் பேர் கலெக்டருக்காக கிளம்பிடுவாங்க. इसलिए नारायणन को டெப்டி கலெக்டர் ஜரூர் மிலேங்க. அதனால் 10 பேர் எடுக்க வேண்டிய சீட் இருக்குது, அவரோட நம்பர் 16ஆவதாக இருக்குது. ஸோ இந்தந்த ரீசனுக்காக கொஞ்சம் பேர் கட்டானா கூட உங்கள் பையனோட பேர் வந்துடும், ஒரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. शकलदीप பாபு ஜல்தி ஜல்தி கர் பாகே. வேக வேகமாக வீட்டுக்கு வந்தார். நாராயணன் கமரேமே சோரகாத்தா. நாராயணன் வந்து கமரேனா ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. शकलदीप बाबू ने पास जाकर देखा कि उसकी सांस ठीक ठीक चल रही थी.
அவர் வந்து ப்ரீத் மூக்குக்கிட்ட கை வச்சு பார்க்குறாரு. அவரோட மூச்சு வந்து கரெக்டாக ரன் ஆகிட்டுருக்கு, மத்தில் ப்ரீத் பண்ணிகிட்ருக்காரு. தபி உன்கி பேச்சைனி தூர் ஹுயி, அப்பாடா அப்படின்னு மன நிம்மதியாக பையன் உயிரோடு இருக்கான் அப்படின்னு பெருமூச்சு விடுறாராம். கதாபக்தன் கதாபக்தன் இந்த கதையோட டைலாக்ஸ் என்னன்னு பார்த்தா, கிசி பி கஹானிக்கு ஆகே படானே கே லியே கதாபக்தன் ஹி சாயத்தா கர்த்தா ஹே. எந்த ஒரு ஸ்டோரியும் நகரணும் அப்படின்னா அதுக்கு டைலாக்ஸு வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. கஹானி ஏக் பேச்சைன் பாப் கி கஹானி ஹே. இந்த ஸ்டோரி வந்து ஒரு கவலைப்படக்கூடிய அப்பாவுடைய கதை. இஸ்லியே இஸ்கே ஹர் கதம் மே உஸ்கா புத்திர பிரேம் ஜலக்தா ஹே. அதனால் இவருடைய ஒரு ஸ்டெப்ஸும் ஒரு காலடியும் அவரோட தாய் பாசம், அந்த அப்பாவுடைய பாசம் வந்து இதில் ஜலக்தான ஒரு கிளிட்டர் வந்துட்டு போகுது, நமக்கு தெரியுது. शकलदीप बाबू की पत्नी जमुना का कदम एक सामान्य गृहिणी के कथन के सम्मान सरल है. அவங்களோட ஷக்கல்தீப் பாபுடைய பத்னி ஒய்ஃப் ஜமுனாவோட கத்தன், அவங்களோட ஸ்டேட்மெண்ட் வந்து இதில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி இருக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்ட மாதிரி அவளுடைய டைலாகு இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரித்திர சித்திரன் அவங்கள கேரக்டரும் அவங்க நடந்துக்கிட்ட விதமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்ட்டு. ஷக்கல்தீப் பாபு கி கஹானி ஹே. இது வந்து முழுக்க ஷக்கல்தீப் பாபு வச்சு தான் அந்த கதை நகர்ந்துட்டுருக்கு. अपने बेटे की कामयाबी के लिए बेचैन होकर वे जो कार्य करते हैं उसका ही चित्रण है. பையனோட காமையாபி, அவன் பையன் முன்னுக்கு வரணும்னு இவர் ரொம்ப ஒரு வேலையும் செய்கிறார் இல்லையா, அதுதான் இதை வந்து சித்தரித்து பண்ணியிருக்கு இந்த ஸ்டோரியில். இஸ்தர உன்கா பாத்திர சித்திரன் கூபு ஹுவா ஹே. இது மாதிரி அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா காட்டியிருக்காங்க. உன்கி பத்னி औसत गृहिणी के रूप में चित्रित की गई है. அவங்களோட ஒய்ஃப் வந்து ஒரு நல்ல குணம் ஹவுஸ் ஒய்ஃபாக வந்து இதில் காட்டியிருக்காங்க. பாஷா ஆர் ஸ்டைல் மொழியும் அதோட ஸ்டைலும் என்னன்னு பார்த்தோம்னா, இஸ் கஹானி கி பாஷா शैली सरल है. ரொம்ப சரல்னா ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருக்குது. रोजाना जिंदगी में हम जो सोचते और बोलते हैं, டெய்லி ரொட்டீன் வாழ்க்கையில் நம்ம என்ன திங்க் பண்ணுறோமோ என்ன பேசுகிறோமோ வகி பாத்தே பத்தாயி கை, அந்த வார்த்தைகள் தான் இதில் போடப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்குங்கிறாங்க. इसलिए अंग्रेजी शब्दों का भी प्रयोग किया गया है. அதனால தான் ஆங்கில சப்து வார்த்தைகளும் கொஞ்சம் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்கங்கிறாங்க. इस कहानी के लिए यही उत्तम शैली जान पड़ी है. இந்த கதைக்கு வந்து ஒரு உத்தம் ஸ்டைல் வந்து இந்த மொழி வந்து ஒரு நல்ல ஸ்டைலாக வந்து அதோட உத்தம் ஸ்டைல் நல்ல ஸ்டைலாக இதில் காட்டியிருக்காங்க. ஜான் படுத்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்கன்னு சொல்லலாம். தேஸ்கால் எந்த காலகட்டத்தில் இந்த ஸ்டோரி வந்திருக்குன்னா, கதா ஜிஸ் கால் और देश में कटती है. எந்த காலகட்டத்தில் எந்த நாட்டில் இது நடந்திருக்கு அப்படின்னா, உஸ்கே பாரே மே லேக்கக்கு குச் பத்தாத்தா ஹே. எழுத்தாளர் சொல்கிறாரு, உஸ்னே கஹானி ஆசானி சே சமஜ் மே ஆத்தி ஹே. அதனால தான் நமக்கு ரொம்ப எளிமையாக இந்த கதை புரியுது. எந்த காலகட்டத்தில் எப்போ நடந்த ஸ்டோரின்னு சொன்னனால நமக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குங்கிறாங்க. उस देश और काल के अनुसार शब्दों का वास्तवों को चुनना पड़ता है, वस्तुओं को चुनना पड़ता है. அந்த காலகட்டத்துக்கு ஏற்றார் மாதிரி வார்த்தைகளையும் பொருட்களையும் செலக்ட் பண்ணி போட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஆஜ் கி சமாஜிக் கஹானிகை. இது இன்றைக்கி நடக்கிற சொசைட்டியோட ஒரு கதை. इसलिए देश काल का निर्वाह அனாயாஸ் ஹி ஹுவா ஹே. தேஸ்காலோட நிர்வாகம் எந்த காலகட்டத்தில் இது வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது. உத்தேசிய எய்ம் ஹர் பாப் ஷக்கல்தீப் பாபு ஜெய்சா ஹி ஹே. ஒரு அப்பாவும் நம்ம இந்த ஸ்டோரியில் வர்ற ஷக்கல்தீப் பாபு மாதிரி தான் இருக்காங்க. அப்படி சந்தான் கேலியே பேச்சைன்னு ரேத்தா ஹே. இவர் வந்து அவர் குழந்தைக்காக ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கார், டென்ஷனாக இருக்கார். பிதாவோं के चिंतित
हृदयों की हालत का प्रकटन की इस कहानी का उद्देश्य है. அப்பாவோட சிந்தித்து ஒரீடான மனது, ஒரீடான அந்த ஹார்ட்டோட கண்டிஷன்ஸ், ஹாலத்துனா கண்டிஷனை, பிரகடன்னா டு ஷோன்னு சொல்கிறாங்க. காட்டியிருக்கிறது தான் இந்த கதையோட எய்முன்னு சொல்கிறாங்க. அப்பாவோட கவலையான மனதை இதில் பிரகட் பண்ணி காட்டியிருக்காங்களாம். उपसंसार, ये कहानी हमारे दिल पर असर पड़ती है, असर डालती है. இந்த ஸ்டோரி நம்ம மனதில் ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கு. एक मिनट के लिए हमें अपने पिता के बारे में सोचने के लिए मजबूर करती है. ஒரு நிமிஷம் நம்ம அப்பாவை யோசித்து பார்க்க வைக்குது இந்த கதை. इस तरह ये एक सफल कहानी है. இந்த மாதிரி இது ஒரு சஃபல் அச்சீவான கதைன்னு சொல்லலாம். ஆல் தி பெஸ்ட். நல்லா எழுதுங்கம்மா.